ஜெய் ஸ்ரீராம். நமது குமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ராமர் ஆலயம் வைகுண்டபுரத்தில் அமைந்துள்ளது. ஆலய திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை ஆதீனம், செங்கோல் ஆதீனம், சுவாமி சைத்தன்யானந்தஜி மகாராஜ் மற்றும் சாதுக்களின் ஆசியுடன் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வருகிற ஜூன் மாதம் 27ஆம் தேதி காலை 9 மணிக்கு நடைபெற உள்ளது. அன்று மாலை சிறப்பு விருந்தினராக திரு அண்ணாமலைஜி மற்றும் நைனா நாகேந்திரன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஆகையால் பக்த பெருமக்கள் அனைவரும் இந்த மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மற்றும் அன்னையின் ஆசி பெற்று செல்லும்படி அன்புடன் அழைக்கிறோம். போலீஸ் கிட்ட இருந்து வர பிரச்சனைகள் தான். அவங்க ரொம்ப ஒடுக்கி பனை ஏரியங்களை ரொம்ப தாழ்வா பாக்குறதுனால இந்த தொழில இருந்து எல்லாரும் வெளியேறாங்க. ஒரு வாழ்வாதாரம் வேணும், ஒட்டுமொத்த பணியேறுகளுக்கும் ஒரு வாழ்வாதாரம் வேணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பெரிய முன்னெடுப்பை எடுத்துக்கிட்டீங்க. அரசு அந்த கல்தடியை நீக்கணும், அது உணவாகவும் மருந்தாகவும் அறிவிக்கணும். அப்புறம் நாங்க இருக்கிற கல்ல பனை ஏரிகளே எங்க இடத்துலயே வச்சு வித்துக்கணும். அதை எந்த கடைக்கும் கொண்டு போய் விற்க கூடாது. 10 மடங்கு கூடியிருக்கு. ஆக பனை பொருட்கள் மேல் மக்கள் மோகம் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஆட்சியாளர்கள் எதிராக இருக்கின்றார்கள். ஆக நம்முடைய கோரிக்கை வெற்றி பெறும். பனை ஏரிகள் குறைஞ்சுனே வராங்க. அதுக்கு காரணம் கல் தடை தான். கல்லுக்கு தடை இருக்கிறதுனால எல்லாரும் இந்த தொழிலை விட்டு போயிடுறாங்க. ஏன்னா பனைமரம் ஏறுறவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமே கல் இறக்குறது தான். அது இல்லைன்னும் போது இந்த தொழிலை விட்டு எல்லாரும் வெளியே போறாங்க. இனிமையான காலை பொழுதிலே இங்க பூரிக்குடிசை என்ற கிராமத்துல பனை திருவிழா. அதாவது பனை திருவிழா என்றாலே பழைய காலத்தில் பனைகளை சார்ந்து இருக்க குடும்பங்கள் லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் அந்த குடும்பங்கள் எல்லாம் வாழ்வாதாரம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இன்றைய பனை திருவிழா கனவு திருவிழாவின் மூலம் பழைய பனையேறியுடைய வாழ்க்கையில் ஒளியேறவும் அவர்களுடைய குழந்தைகளுக்கு வாழ்வாதாரம் அளிக்கவும் இது ஒரு முன்னோடியாக திகழ்கிறது. இந்த பனை பாதுகாப்பு இயக்கம் அதனுடைய முன்னோடிகள் பாண்டியன் மற்றும் அதனுடைய நிர்வாகிகளுக்கு இந்த நல்ல நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். மேலும் நாங்கள் தமிழக விளையாட்டு வீரர் சங்கத்தில் இருந்து அதன் பொதுச் செயலாளர் மற்றும் துணைத் தலைவர் ஜீன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். மேலும் இன்றைய தினத்தில் விளையாட்டு வீரர்கள் இந்த பனை தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு விளையாட்டு திறனை மேம்படுத்துவதற்காக பல்வேறு இடங்களில் நாங்கள் அந்த குழந்தைகளை விளையாட்டுத் துறையில் ஈடுபடுத்தி பல்வேறு துறைகளில் ஈடுபடுத்துவதற்கு நாங்கள் முழு முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினத்தில் தமிழக விளையாட்டு வீரர்கள் சங்கம் பல்வேறு முன்னேற்பாடுகளை எடுத்து கொண்டு இருக்கின்றது. ஏற்கனவே 3% வேலை வாய்ப்பு தமிழக விளையாட்டு வீரர்கள் அளிக்க வேண்டும் என்று 2018ஆம் ஆண்டில் மாண்புமிகு அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூலம் 3% வேலை வாய்ப்பு அளித்தார்கள். அதன் மூலம் இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் 100 பேருக்கு வேலை அளித்தது மிகவும் பாராட்டப்படக்கூடிய விஷயமாகும். மேலும் அதற்கு அடுத்தபடியாக ஜல்லிக்கட்டு போட்டி தமிழக விளையாட்டு வீரர்கள் சங்கத்தின் மூலம் சிறப்பாக போராட்டத்தில் கலந்து கொண்டு அதில் பங்கு கொண்டு சிறப்பாக அதை விளையாட்டு வீரர்கள் வாங்கி கொடுத்துள்ளது. இன்றைய காலகட்டத்தில் விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு வீரர் நலன் கருதி தமிழக அரசில் விளையாட்டு சட்டம் வேண்டும். அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் ரேர் ஆக்ட் மற்ற மாநிலத்துல எல்லாம் இருக்கு. இங்க அந்த விளையாட்டு சட்டம் இல்லை. அந்த சட்டம் இருந்தால்தான் மாவட்ட மாநில சங்கங்களில் நடைபெறும் மறைமுக தேர்வுகள், மறைமுக பணப்புழக்கங்கள், விளையாட்டு சங்கங்கள் 2-3ஆக பிரிந்திருக்கும் விளையாட்டு சங்கங்கள் ஒன்றாக சேர்ந்து விளையாட்டு வீரர்களுக்கு தேர்விலும் சரி ஒரு வெளிப்படையான தன்மை ஏற்படும். ஆகையால் தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடம் ஸ்போர்ட்ஸ் வேர் ஆக்ட் விளையாட்டு சட்டம் வேண்டும் என்று தமிழக சட்டசபையை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக விளையாட்டு வீரர் சங்கத்தின் சார்பில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த பூதேரி இந்த பனை திருவிழாவில் பனையேறும் குழந்தைகளுக்கு
வெவ்வேறான துறைகளில் சிறந்து விளங்குவதற்கு நமது விளையாட்டு வீரர்கள் சங்கம் உறுதுணையாக இருக்கும் என்றும் கூறிக்கொள்கின்றேன். நன்றி. சார் வணக்கம். இங்க கன்னியாகுமரி மாவட்டம் எந்த இடத்தை சேர்ந்தவங்க? நான் கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியை சேர்ந்தவன். நான் வந்து சென்னையில் தொழில் பண்ணுறதுனால நான் சென்னையில் செட்டில் ஆகிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு திருவிழா வந்து நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலாக எங்களோட முன்னோர்கள், எங்கள் தாத்தா எல்லாம் வந்து பனை ஏறி தான். இன்னைக்கு வந்து அதை விட்டு ரொம்ப வெளியே வந்துட்டோம். பட் இனி வந்து திருப்பியும் இந்த தொழிலை நல்லா கொண்டு வரணும். அது மட்டும் இல்லை, இந்த தொழிலை வந்து இன்றைய டெக்னாலஜியை கொண்டு வரணும், மாடர்ன் டெக்னாலஜி கொண்டு வரணும். பனை பொருட்களை வந்து வேல்யூ அடிஷன் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணணும். அந்த மாதிரி பண்றதுக்கான முயற்சிகளை வந்து எடுக்கணும். அதுக்காக நாங்களும் பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா வந்து ஒரு 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 சமுதாயம் முன்னேறணும்னா வந்து நம்ம வந்து வியாபாரத்துல முன்னேறணும், நம்மளோட பிசினஸ்ல முன்னேறினா தான் வந்து சமுதாயம் முன்னேறும், நம்ம மக்களும் முன்னேறுவாங்க. அதுக்குண்டான முயற்சிகளை வந்து எடுத்துட்டு இருக்கோம். நான் வந்து தொழில் தான் பண்ணிடுறேன், ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கிறேன். எங்க ஃபேக்டரியிலும் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கோம். மேலும் இது ஒவ்வொரு வருஷமும் இதை பண்ணுங்க, தொடர்ந்து பண்றதுக்கான முயற்சிகளை எடுங்க. நாங்களும் ஆதரவு தர்றோம். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு பனிமரங்காக்கும் பாதுகாப்பு இயக்கம் கன்னியாகுமரி மாவட்டம். பனிமரத்தோடு பயணிப்போம், வாழ்வை மேம்படுத்துவோம் எங்க கான்செப்ட். ஸோ இந்த பனி திருவிழா இங்க விழுப்புரம் மாவட்டத்துல இன்னைக்கு நடக்கிறது. அப்போ இதுக்கு நாங்க வந்திருக்கோம். உங்களுடைய அப்பா இது முன்னெடுத்து மிக சிறப்பாக நடத்திட்டு வராங்க. இது எத்தனாவது பனி திருவிழா? 4வது, 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷமா. உன்னோட பேர் என்ன? கரிஷ்மா. இது பாண்டியன் பனையர் அவரோட புதல்வி நீங்க? ஆமா. சரிங்க. என்ன படிச்சிருக்கீங்க? 12வது முடிச்சு. 12வது முடிச்சு. 12வது முடிச்சிருக்கீங்க. மேற்கொண்டு படிக்க இருக்கிறீங்களா? படிக்க. நீங்க பனித்தொழில் மிக ஆர்வமா இருந்து பனை ஏறுறீங்க. சோ இது ரொம்ப பிரபலமாக வைரலாக இருக்கிறது. இது எப்படி உங்களுக்கு இதுல ஆர்வம் வந்துருச்சு? அது அப்பா கூடவே இருப்பேன் சின்ன வயசுல இருந்தே. அவர் எங்க போனாலும் அவர் கூடவே போவேன். அப்போ வந்து அவங்க மரம் ஏறினாங்க, அதை பார்த்து எனக்கு வந்து ஆசையா இருந்துச்சு ஏறணும்னு சொல்லிட்டு. ஒரு நாள் நான் போய் ஏறேன்னு சொல்லிட்டு போய் ஏறினேன். இந்த வயசுல இருந்து 7வது படிக்கும் போது. 7வது படிக்கும் போது ஏற தொடங்கினீங்க. அப்ப வந்து ஏறி அப்படியே பழகி அப்படியே மரம் ஏறுறது. பதநீர் எடுக்கிறீங்களா? பதநீர் கல் 2 எடுப்பீங்க. இது மக்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியமானது, இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடியது. இது விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு. இன்னும் பனை எறிகள் நமக்கு குறைவாக இருக்கிறாங்க. பல பனைமரங்கள் எல்லா மாவட்டங்கள்ல இருக்கிறது. அந்த பனைமரத்தோடு வாழ்வாதாரம் நமக்கு கிடைக்கும்படியாக பனை எறிகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்கிறது எல்லோருடைய ஒரு கருத்து கணிப்பாக இருக்கிறது. அது குறித்து என்ன சொல்றீங்க? அதான் பனை எறிகள் வந்து குறைஞ்சுனே வராங்க. அதுக்கு காரணம் வந்து கல் தடை தான். கல்லுக்கு தடை இருக்கிறதுனால எல்லாரும் இந்த தொழிலை விட்டு போயிடுறாங்க. ஏன்னா பனைமரம் ஏறுறவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமே வந்து கல் இறக்குறது தான். அது இல்லைன்னும் போது இந்த தொழிலை விட்டு எல்லாரும் வெளியே போறாங்க. இன்னொன்னு வந்து போலீஸ் கிட்ட இருந்து வந்து வர பிரச்சனைகள் தான். அவங்க வந்து ரொம்ப ஒடுக்கி பனை ஏறியங்களை வந்து ரொம்ப தாழ்வா பாக்குறதுனால இந்த தொழில இருந்து எல்லாரும் வெளியேறாங்க. அரசு இதுக்கு என்ன முன்னெடுக்க வேண்டும் நினைக்கிறீங்க? அரசு வந்து அந்த கல் தடியை நீக்கணும். அது வந்து உணவாகவும் மருந்தாகவும் அறிவிக்கணும். அப்புறம் நாங்க இருக்கிற கல்ல பனை ஏரிகளே எங்க இடத்துலயே வச்சு வித்துக்கணும். அதை வந்து எந்த கடைக்கும் கொண்டு போய் விற்க கூடாது. நேரடி கொள்முதலாக அவங்க வாங்கணும் மக்கள் நினைக்கிறீங்க. இந்த பணித்தொழில் ஆர்வம் தானா? ஆமா, ஆர்வமா இருக்கீங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஸ்கூல்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் தோழிகள் எல்லாம், அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? உங்களை ஊக்குவிக்கிறாங்களா? ஆமா, என்ன ரொம்ப ஊக்குவிப்பாங்க. நான் ஸ்கூலுக்கு போகும்போதே வந்து எப்படி மறையற எப்படி முடியுது சொல்லிட்டு நல்லா பாப்பாங்க. டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்க உங்களோட? அவங்களாம் சப்போர்ட்டா தான். எல்லாருமே சப்போர்ட்டா இருக்காங்க. தினமும் பனை ஏறுறீங்களா? ஏறுவேன். தினமும் ஏறிட்டு இருந்தா இப்போ கொஞ்சம் நல்லா இந்த 12th முடிச்சதுல இருந்து ஏறுறது. ஸ்கூல் எஜுகேஷன் சம்பந்தமா உங்களுக்கு அதுல கொஞ்சம் இது இருக்கு. சரி, ஓகே. அப்புறமா இந்த உங்க வீட்டுல இருக்கவங்களும் இதோட எல்லாமே, உங்க அம்மா எப்படி இதோட பயணிக்கிறாங்க? நான் முத மறையறன்ற போது எங்க அம்மா வந்து நல்லா சப்போர்ட்டா தான் இருந்தாங்க. என் அம்மா அப்பா 2 பேருமே ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே சப்போர்ட்டா இருக்காங்க. ஊர் பொதுமக்களும் மொத்தம்
பல மாவட்டங்களை சார்ந்தவங்களும் உங்களோட வீடியோஸ் பார்த்து உங்களை என்கரேஜ் பண்றாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு இந்த மரையாறு பழகுறதுக்கு? பனையாறு எனக்கு யாருமே சொல்லி தரல. நான் வந்து அப்படியே போய் ஏறிட்டேன். எனக்கு மரம் ஏற யாருமே சொல்லி தரல. அப்புறமா நான் ஏறதை பார்த்துட்டு ஏன்ப்பா நான் நல்லா ஏறுறேன், எனக்கு சொல்லி தராமலே இந்த அளவுக்கு எனக்கு ஏற வருதே சொல்லிட்டு என் ஜீன்லேயே இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என் கூடயே மரத்துக்கு வந்தாங்க. ஒரே மரத்தில் நாங்கள் 2 பேருமே ஏறுவோம். என்கரேஜ் பண்ணி ஒரே மரத்தில் ஏறி எப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வேலையில சொல்லி கொடுத்தாங்க. முதல்ல ஏறும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அதான் ஏறும்போது ரொம்ப பயமா இருந்துச்சு எனக்கு. அந்த அரை அளவு தான் ஏறின மரத்துல, பாதி அளவு தான் ஏறினேன். ஏறிட்டு கீழே பார்த்தோன்னா ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்புறம் இறங்கிட்டேன். நான் இறங்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பயப்படக்கூடாது அப்படி சொல்லிட்டு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா நிச்சயமாக கரணந்தொப்பினால் மரணம் என்கிற இந்த பனித்தொழிலை மிக போராட்டமான ஒன்று. அதோடு பயணிப்பதற்கு நம்ம இப்போ சிலர் நினைக்காங்க நம்ம ஹைபிரிட் பனிமரம் வந்தா இப்போ நமக்கு மிக இதா இருக்கும், நம்ம அதை ஏறிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. நீங்க இப்ப படிச்சுட்டு இருக்கீங்க, படிச்சு ஒரு வேலையில ஏறினாலும் இந்த இதை நீங்க பின்பற்றீங்களா? நான் படிச்சுட்டு எந்த வேலைக்கு போனாலும் இந்த பனை தொழில் சம்பந்தமா, பனை சம்பந்தமா தான் வேலை செய்யும். அதுக்கு ஆர்வம் இருக்கு. ஆமா, நிச்சயமா. வாழ்த்துக்களுமா. நன்றி. நடத்திட்டு இருக்கோம். பல விதமான மாநாடுகள் நம்ம நடத்திட்டு இருந்தோம். அப்ப நீங்க பல மாநாடுகள்ல பங்கு கொண்டீங்க. இப்ப நம்ம இயக்கமும் பங்கு கொண்டோம். இப்போ இது நடைமுறைக்கு வருமா, சாத்தியமாகுமா? இவ்வளவு மக்கள் இதற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து என்ன? சாத்தியம் வரும். இது வளர்ச்சி. 20 ஆண்டுகளுக்கு முன்பு கல்லுன்னு வாய் திறந்தோம்னா சொல்லிப்பாங்க, குறிப்பா அதிகமா முக சொல்லிப்பாங்க. இப்ப மாறி இருக்கு. பனை பொருட்கள் மீது மோகம் கொண்டிருக்கின்றார்கள். 1962 எங்க ஊரு கிராமத்துல ஒரு தேநீர் கடை ஆரம்பிச்சாங்க. அப்போ சாதா டீனா 3 பைசா, அஸ்கா டீனா 5 பைசா. சாதா டீனா கருப்பட்டியில் போடுறது 3 பைசா, அஸ்கா டீனா சீனி சக்கரை 5 பைசா. இன்னைக்கு கருப்பட்டி என்ன விலை, சீனி சக்கரை என்ன விலை? சீனி சக்கரை 40 ரூபா, கருப்பட்டி கிலோ 400 ரூபா, 10 மடங்கு கூடியிருக்கு. ஆக பனை பொருட்கள் மேல் மக்கள் மோகம் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஆட்சியாளர்கள் எதிராக இருக்கின்றார்கள். ஆக நம்முடைய கோரிக்கை வெற்றி பெறும். கூட்டுடன்று மேல்வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை. யமனே தலைமை தாங்கி படை நடத்தி வந்தாலும் பதறாமல் சிதறாமல் ஒன்றிணைந்து நின்றால் வெற்றி உறுதி. எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இளைஞர்களும் இயற்கை ஆர்வலர்களும் ஒன்றிணைந்து நின்று வென்று தந்தார்களோ அதை போல இதையும் 2026 தேர்தலுக்குள் கல் விடுதலையும் பெற்றுத் தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. தேரான் தெளிவும் தெளிந்தான் ஐயுறவும் தீரா இடுமை தரும். பனைமரம் காப்போம், பனைமரம் காப்போம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம், பனைமரத்தோடு பயணிப்போம், வாழ்வை மேம்படுத்துவோம். நன்றி.
வணக்கம், என் பேர் பாபு, திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து வரேன். நான் பனங்கிழங்கு மாவில் பண்ண பிஸ்கட்டு, கேக்கு, அதில் ப்ரௌனி மாதிரி பண்ணியிருக்கிறோம். சிரட்டையில் வந்து நம்ம சிரட்டையிலே பண்ண அது கீ செயின், டாலராகவும் இந்த செயினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சிரட்டையிலே பண்ணது, கை வண்ணத்திலே பண்ணது இது. அது மாதிரி இதுலேயே நாங்கள் வந்து எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச நாட்டு பயிர், கருப்பு உளுந்து, சம்பா, மிளகு வத்தல் எல்லாமே வச்சுக்கிறோம். இது வந்து மூங்கிலில் பண்ண புட்டுக்குழல் இருக்குது. இது வந்து கைப்பை வந்து துணிப்பைகள் வந்து கையிலே பண்ணதாக இருக்குது. இது என்ன மற்ற எல்லாமே உங்களுக்கு பிளாஸ்டிக் யூசேஜாக இருக்கும். இது வந்து நம்ம கடா துணின்னு சொல்லுவாங்களா, அதில் பண்ண துணிப்பை, அந்த பைகளும் நம்மகிட்ட இருக்குது.
நான் ஒத்த பணம் மறுக்கும் மேல உச்சி கிளையறி நின்ன என்ன உற ஒதுக்கி வச்சு போட்டான் குந்தைய கூட இல்லாம 10 காசு கொள்ளி கொடுத்து என்ன படையத்தை கட்ட சொன்னா இப்போ மிச்சம் எங்க கேட்டதுக்கு என்ன மிதி மிதிச்சு போட்டான் புள்ள கட்டி புள்ள கண்ணு நான் கொஞ்சம் நல்லா உடகு வைப்பேன் பட்ட தரியா கண்ணு நான் படத படுபட்டேன் தெரிஞ்ச வசகமோ செஞ்சுப்பா கட்டின வெட்டிக்குள்ள கட்டெழுந்து புதுச்சுப்பா கட்டின வெட்டிக்குள்ள தான் இப்போ கட்டெழுந்து புதுச்சுப்பா என் வீடெல்லாம் ஒழுங்குது விளைஞ்ச கடலாம் அழுகுது என் வீடெல்லாம் ஒழுங்குது விளைஞ்ச கடலாம் அழுகுது மனவரி மனிதர்கள் நாட்டம் மீன வரைக்குமே அதிக மாட்டம் சேனாபதி குரு சென்றவள் பேச்சு காலவதி அழகு என் நோக்கி கடலகம் ஒதுக்கிடும் சங்கலனான் இப்ப ஜனவரி கூட்டிடும் அங்கடிதான் மனவரி மக்களே உங்களால தனசுகளே மனவரி மக்களே உங்களால தனசுகளே மனவரி மக்களே உங்களால தனசுகளே மனவரி மக்களே உங்களால தனசுகளே RSI Flash India என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.